பல்கலைக்கழகத்திலிருந்து அழைத்துச் செல்ல பல்கலைக்கழகத்திலிருந்து உறவுகளுக்கு வேண்டும் 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 கைகளில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு தெய்வான பிள்ளை என் மகன் காணாமல் போன 90ஆம் ஆண்டு கேம்பஸில் பிடிபட்டவர். அவங்க வந்து பாலவந்தமாக பஸ்ஸில் ஏற்றிட்டு கொண்டு போனவங்க. நாங்கள் வந்து பார்த்தோன்னே நாங்கள் கவனிக்கலை, காணல. நாங்கள் எல்லாரையும் கொண்டு ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு எல்லாரையும் ஒரு ஆளாக பஸ்ஸில் ஏற்றிட்டு போனவங்க. நாங்கள் அவர் தேவும் இந்த அருளானந்தராஜா அந்த மூத்த மகன் ஓயல் படிச்சுட்டு இருந்தவர். ஆறு கொண்டு போனேன். இந்த வெள்ளை பஸ்ஸில் வந்து ஏற்றிட்டு போனவங்க. ஆறு கொண்டு போனேன். கேம்பஸில் வச்சு தான் கொண்டு போனவங்க. ஒரு ஆளாக ஏற்றிட்டு போனவங்க. சரி. அவர் 90ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 5ஆம் தேதி கேம்பஸுக்குள்ளே வச்சு தான் கடத்தி போனவங்க. இன்னும் ஒரு முடிவும் இல்லை. ஆறு கொண்டு போனான்னு சரியா பஸ்ஸில் ஏற்றி போனவங்க. சரி. நான் அமலராஜ் அமலநாயகி, மட்டக்களப்பு மாவட்ட வலிந்துகான் அமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 1990ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒவ்வொரு கிராமமாக சுற்றி வளைக்கப்படும் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தங்களோட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தஞ்சம் புகுந்து இருந்தவர்கள். அந்த வகையில் இராணுவத்தினரோடு
ஊர்காவல் படையினம் முஸ்லீம் ஊர்வால் படையினரும் வந்து தலையாட்டி பொம்மைகளாக 157 அப்பாவி பொதுமக்கள் சிறுவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்களை 3 பஸ்களில் ஏற்றி சென்றதாகவும் இதுவரைக்கும் இராணுவத்தினர் தான் இதை கொண்டு போயிருந்தவங்க இதுக்கென்று ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கப்பட்டிருந்தாலும் அதன் அறிக்கைகள் வெளியிடப்படாமலும் அது சரியான விசாரணை நடத்தப்படாமலும் 35 வருடம் கடந்த நிலையிலும் இதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் உள்ளக பொறிமுறையின் ஊடாக ஒவ்வொரு ஆணைக்குழுக்களை நியமித்து உள்ளக பொறிமுறை ஊடாக இதுக்கான ஒரு தீர்வை காணலாம் என்ற ஒரு மேம்போக்கான ஒரு வேலை திட்டத்தை இலங்கை அரசுகள் மாறி மாறி வந்தாலும் எந்த ஒரு தீர்வும் அந்த 35 வருடம் கடந்த நிலையிலும் இன்னும் ஒரு தீர்வு இல்லாத ஒரு நீதி கேட்கிற ஒரு படலமாகத்தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இருக்கின்றார்கள். கன பேர் போன வருஷம் வந்த அம்மா கூட இந்த வருஷம் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்த ஒரு நிலையில் தன் மகனுக்காக கண்ணீர் விட்டு இந்த வெனரில் கூட போடப்பட்டிருக்குது. கண்ணீர் விட்டு அவள் இயலாத ஒரு நிலைமையில் படுக்கையில் இன்றைக்கு இந்த இதில் கூட ஏற்க இயலாத தன் மகனை நினைவு கூறக்கூட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் இது இலங்கை அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்ட கிழக்கு மாகாணத்தின் இன அழிப்பு தான் இது. இந்த கிழக்கு மாகாணத்துக்கு முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இன அழிப்புகள் தான் இது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 157 பிள்ளைகளை கொண்டு போனது எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அவங்கள ஒரு நினைவு கூறுறதுக்கான ஒரு நினைவு தூவி கூட இல்லை என்று அதுக்கான ஒரு அங்கீகாரம் கூட இங்கே வழங்கப்படாமல் எல்லாரும் ஒரு பயந்த வண்ணத்தில் தான் இந்த இடத்துல வச்சு அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நினைவு கூற வேண்டிய வேலையாக இருக்கின்றது. இதுக்கான சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இந்த அம்மாக்களின் அந்த பிள்ளைகளாக நினைத்து அதுகள் வந்து அழுது தீர்த்து அதுகளை ஞாபகப்படுத்தி போகிறதுக்கான ஒரு நினைவு இடம் ஒன்று இந்த பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட வேண்டும். நாங்கள் எப்போதும் இந்த பல்கலைக்கழகம் உள்ளுக்கு இருந்து தான் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டிய நாங்கள் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு இடம் இது. ஆனால் நாங்கள் இந்த வீதியோரத்தில் இந்த சிக்னல் சத்தத்தோடு இருந்து நாங்கள் அவங்கள நினைவு கூற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கான ஒரு தூவியை அமைத்து இந்த கிழக்கு பல்கலைக்கழக பிள்ளைகள் வருடம் இந்த நினைவு கூறலை செய்து வராங்க. இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் இதோட சம்பந்தப்பட்ட தாய்மாரும் சேர்ந்து தான் இந்த கவன ஈர்ப்பை செய்து அவங்களுக்கு நீதி கேட்டு 35 வருஷமாக நாங்கள் வீதியில் நிற்கிறோம். ஆனால் இந்த நீதி தேவதைக்கு கண்ணில்லாத மாதிரியே அவங்க கிடப்பில் போட்டு கிடக்குது. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது இனி இந்த 35 வருஷம் உள்ளக பொறிமுறையின் ஊடாக இல்லை இந்த இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக கிடைக்கப்பெறாத நீதி இனிமேலும் கிடைக்க போகிறது இல்லை. ஆகவே தான் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி நிற்கின்றோம். சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். இனி இந்த ஒவ்வொரு ஆட்சி மாறுற நேரங்கள் இந்த சர்வதேசமும் கூட ஒவ்வொரு ஆட்சிகளும் மாறும் போது அவங்களுக்கான ஒரு கால அவகாசத்தை கொடுக்கின்றார்கள். கால அவகாசத்தை கொடுத்து காலங்களை கழித்து சாட்சியங்கள் அளிக்கப்படுது. 330க்கு மேற்பட்ட தாய்மார் எங்களோட இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறார்கள். அப்போ இனியும் இது கண்மூடித்தனமாக சர்வதேச நாடுகள் இருக்காமல் இனியாச்சும் 35 வருஷமாக இந்த ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தீர்வு தர இல்லை, உண்மையை கண்டறிய இல்லைண்டா இனியும் தரப்போறது இல்லை. அதால தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை இந்த தருணத்திலும் இந்த 35 வருஷங்களின் தருணத்திலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சர்வதேச விசாரணையே எங்களுக்கு வேண்டும் என்பதனை. நன்றி. நாளிலே 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அகதிகளாக தஞ்சமடைந்த தமிழ் மக்களிலே 158 பேரை இராணுவம் அவர்களை மிக பலோத்காரமாக கைது செய்து அழைத்து சென்று அவர்களை காணாமல் ஆக்கி அல்லது அவர்களை இல்லாதொழித்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். 1990ஆம் ஆண்டு கிழக்கு பிரதேசம் முழுக்க யுத்த சூழலிலே யுத்தமும் வன்முறையும் கோர தாண்டவமாடிய பொழுது அனைத்து மக்களும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இல்லிடங்களை விட்டு வசிப்பிடங்களை விட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அவர்கள் தஞ்சமடைந்திருந்தார்கள். ஏதிலிகளாக அகதிகளாக தஞ்சமடைந்திருந்த மக்களை இதே ஆண்டு இதே நாளிலே 35 ஆண்டுகளுக்கு முன்னர் 1990ஆம் ஆண்டு உள்நுழைந்த இராணுவத்தினர் அவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவர்களை காணாமலாக்கினார்கள். அதன் பின்னர்
20 பேரையும் அழைத்து சென்று காணாமலாக்கி கிட்டத்தட்ட 178 பேரை ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவத்தினரால் காணாமலாக்கப்பட்ட நினைவு நாளை நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூறுகிறோம். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து அன்றைய 96ஆம் ஆண்டுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதியரசராகிய பாலகிருஷ்ணர் அவர்களுடைய தலைமையிலே நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே அன்று அந்த மக்களுடைய அகதி முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த இந்த இடத்தில் இருக்கின்ற பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் அளித்திருந்தார். அதாவது அன்றைய இந்த மக்கள் தங்கியிருக்கின்ற பொழுது அகதி முகாமுக்கு பேராசிரியர் மனோ சபாரத்னம், பேராசிரியர் சிவலிங்கம், பேராசிரியர் ஜெயசிங்கம் போன்றவர்கள் பொறுப்பாக இருந்தார்கள். அந்த காலத்திலே தான் இந்த 187 பேரையும் இராணுவத்தினர் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அதன் ஒரு சில நாட்களின் பின்னர் அன்றைய இராணுவ தளபதியாக இருந்த திருவாளர் கரிசில்வா அவர்கள் மீளவும் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பொழுது அன்றைய பொறுப்பாக இருந்த பேராசிரியர்களால் கரிசில்வாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது, உங்களால் அழைத்து செல்லப்பட்ட 188 பேரும் எங்கே என்று சொல்லி. அப்பொழுது கரிசில்வா அவர்களை பார்த்து சொன்னார், அந்த 188 பேரும் குற்றவாளிகள், நாங்கள் அவர்களுக்கு தண்டனை அளித்து விட்டோம், இனி அவர்களை குறித்து எதுவும் பேசக்கூடாது கேட்கக்கூடாது என்று சொல்லி பேராசிரியர் அவர்களை எச்சரித்தார்கள். இந்த இடத்தில் இருக்கிற பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்களுக்கு இது நன்றாக தெரியும். பின்னர் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே இது இராணுவத்தினரால் திட்டமிட்டு கடத்தப்பட்டிருக்கிறது, இதற்கு இராணுவத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி பாலகிருஷ்ணர் தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்தது. ஆனால் எந்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை, எந்த நீதி செயற்பாளர் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே இவர்கள் இராணுவத்தினரால் கொன்றொழிக்கப்பட்டிருக்கலாம் என்று எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஆகவே இதற்காக நாங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நிற்கிறோம். கைது செய்யப்பட்டவர்களுக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் இன்று என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் புதைகுழிகளிலே அவர்களுடைய எலும்புக்கூடுகளை அகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்த அரசுகளும் தமிழர்களுக்கு நீதியை தரப்போவதில்லை, தர மாட்டாது என்கின்ற அதீத நம்பிக்கையிலே தான் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்து சர்வதேச நீதியை நாடி நிற்கிறோம். இப்பொழுது வந்திருக்கிற இந்த ஏவிபி அரசாங்கமும் நாங்கள் இராணுவத்தினரை தண்டிக்க மாட்டோம், இராணுவத்தினர்களுக்கு எதிராக நாங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்க மாட்டோம் என்று அவர்கள் அடித்து சொல்லி வருகிறார்கள். ஆகவே எந்த அரசு வந்தும் எங்களுக்கு நம்பிக்கையிலே எங்களிடத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லப்பட்ட 157 உறவுகள் உட்பட அத்தனை காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு நீதி வேணும், அது சர்வதேச பொறிமுறை ஊடாக வேணும் என்பதை இந்த 35வது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் சர்வதேசத்திலே வலியுறுத்தி நிற்கின்றோம். வணக்கம். நாங்கள் இன்று 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இதே பல்கலைக்கழக வளாகத்தில் இராணுவ கெடுபிடிகளாலும் இராணுவ அடக்குமுறைகளாலும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் தஞ்சமன்று இங்கே அடைக்கலம் புகுந்திருந்திருக்கார்கள். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே தஞ்சமடைந்திருந்திருக்கார்கள். அவர்களிலே 157க்கும் மேற்பட்டவர்கள் ஆண் பெண் என சந்தேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விளக்கமறியல் விசாரணை என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்டவர்கள் இன்று எங்கு சென்றார்கள், எங்கு கொல்லப்பட்டார்களா, இல்லை அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டார்களா, காணாமல் எடுக்கப்பட்டார்களா என்ற கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அந்த நினைவினால் அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த நினைவு குறுமுகமாக நாங்கள் இந்த நாளில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாளில் கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டுலேருந்து 35 வருடங்கள் கடந்தும் அதற்கான எந்தவித நீதியோ எந்தவித சர்வதேச விசாரணைகளோ மேற்கொள்ளப்படாத நிலைமையில் உள்ளா பொறிமுறைகளில் மட்டும் நீதி என்பது வழங்கப்படாத நிலைமை இன்றைய வரைக்கும் காணப்படுகிறது. இந்த நிலைமையை நாங்கள் முற்றாக பகிஷ்கரித்து இந்த விசாரணைகள் அனைத்தும் சர்வதேச நீதி சர்வதேச பொறிமுறைகளுக்கு உள்ளடங்கி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்நியர்கள் ஒவ்வொரு சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு நியாயமான தீர்ப்பு நியாயமான சர்வதேச நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை கோரி இந்த நாளை நாங்கள் துக்கதினமாக எங்களுடைய பல்கலைக்கழக முன்றலில் அனுஷ்டிக்கிறோம். இதுக்கான சர்வதேச விசாரணைகளை பெற்றுத்தருமாறு அனைவரையும் வேண்டியிருக்கின்றோம்.